அனைவருக்கும் வணக்கம். நடமாட்ட கட்டுப்பாடு முடிந்ததா என்று தெரியாமல் குழப்பத்தில் இருக்கும் பெற்றோர்களுக்கும், பள்ளி திறந்திடுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். கவலைப்பட வேணாம், உங்களோட எல்லா பதில்களுக்கும் நாளை மதியம் 3 மணிக்கு விடை கிடைத்துவிடும். ஏன்னா நாளைக்கு நமது மாண்புமிகு பிரதமர் சில முக்கிய அறிவிப்புகள் கொடுக்க வைக்கிறார். உங்களை போல நானும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா இந்த காணொலி அதை பத்தி பேசுவதற்காக இல்ல. எப்படி இருந்தாலும் நம்ம கற்றல் தொடர வேண்டும். இன்று 5ஆம் ஆண்டு அறிவியல் தலைப்பு பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, மன்னிக்கவும், என்னோட மகன் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. பேபி இங்க பாருங்க, கேமரா பாருங்க. ஓகே, அவங்க கிட்ட போயிட்டாங்க. இப்படி வந்துடுறேன். மன்னிக்க வேண்டும், ஆசிரியராக இருக்கிறது கஷ்டம் தான். ஆசிரியர் பிளஸ் தகப்பனா இருக்கிறது அது விட ரொம்ப கஷ்டம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னா, 5ஆம் ஆண்டு அறிவியல்ல இறுதியான தலைப்பு, கடைசி தலைப்பு, அதாவது தொழில்நுட்பம். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, இந்த தலைப்புல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, பொருளின் வடிவம், அதாவது இருபரிமாண வடிவம் மற்றும் முப்பரிமாண வடிவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஓகே, ரொம்ப சிம்பிள். இருபரிமாண வடிவம்னா 2D ஷேப், முப்பரிமாண வடிவம்னா 3D ஷேப். ஓகேயா, இது புதுசா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஏற்கனவே நீங்க படிச்சிருப்பீங்க. உங்களோட மத்த பாடம், உதாரணத்துக்கு கணிதம், கலை, செமி, இதெல்லாம் வரைஞ்சிருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒன்று நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இருபரிமாண வடிவத்துக்கு சதுரம், முப்பரிமாண வடிவத்துக்கு கனசதுரம். இந்த மாதிரி சில வடிவங்களை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. முதல் கட்டமாக இந்த வடிவங்கள்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கட்டிடம் மாதிரியோ அல்லது ஒரு வரைபடத்தையோ உங்க ஆசிரியர்கள் உருவாக்க சொல்லுவாங்க. ஓகேயா? ஓகே, இதுல மிக முக்கியமானது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முதலில் நிலைத்தன்மை. ஓகே, நிலைத்தன்மைனா என்னது? நிலைத்தன்மைனா பொருள் நிலைத்திருக்கும் தன்மை. உதாரணத்துக்கு ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சா நிலையா நிக்கிதா? இப்போ உதாரணத்துக்கு இந்த மார்க்கர் வச்சா நிக்குமா? உளுந்துரும். அப்ப இதுக்கு நிலைத்தன்மை குறைவாக இருக்கின்றது. இதே நான் ஒரு பொருள் வச்ச பிறகு அப்படியே நிலைத்திருந்தால் அதுக்கு நிலைத்தன்மை அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த நிலைத்தன்மையை கண்டுபிடிக்க 2 காரணிகள் இருக்கு. என்ன? முதலில் உயரம், ஒரு பொருளோட உயரம். ஓகே, இங்க பாருங்க, நல்லா பாருங்க மாணவர்களே. ஒரு பொருளோட உயரம் அதிகரித்தால் அதன் நிலைத்தன்மை குறையும். மறுபடியும் சொல்றேன், ஒரு பொருளின் உயரம் அதிகரித்தால் அதன் நிலைத்தன்மை குறையும். அல்லது ஒரு பொருளின் உயரம் குறைந்தால் நிலைத்தன்மை அதிகரிக்கும். ஓகேயா? இந்த உயரம், நிலைத்தன்மை, இது இரண்டுக்கும் உள்ள இது தொடர்பு பாத்தீங்கன்னா எதிரும் புதிருமாக இருக்க வேண்டும். அதாவது ஒன்று அதிகரித்தால் இன்னொன்று குறைய வேண்டும். ஒன்று அதிகரித்து இன்னொன்று அதிகரிக்க கூடாது. அந்த மாதிரினா தவறு. ஓகேயா? ஓகே, இரண்டாவது காரணி பாத்தீங்கன்னா பொருளின் அடித்தளத்தின் பரப்பளவு. ஓகே, அடித்தளத்தின் பரப்பளவுனா உதாரணத்துக்கு இது ஒரு முக்கோண வடிவம். இந்த முக்கோண வடிவத்தின் அடிப்பகுதி இருக்கிற இததான் நம்ம அடித்தளத்தின் பரப்பளவுன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இந்த மார்க்கப்பேனோட அடித்தளத்தின் பரப்பளவு எது? இது. உதாரணத்துக்கு இந்த புத்தகத்தோட அடித்தளத்தின் பரப்பளவு எது? இது. ஓகேயா? அதோட அடிப்பகுதி தான் அடித்தளத்தின் பரப்பளவு என்று நம்ம சொல்லுவோம். ஓகே, இதுல தொடர்பு பாத்தீங்கன்னா அடித்தளத்தின் பரப்பளவு அதிகரிக்கும் போது பொருளின் நிலைத்தன்மையும் அதிகரிக்கும். மறுபடியும் சொல்றேன், அடித்தளத்தின் பரப்பளவு அதிகரித்தால் ஒரு பொருளின் நிலைத்தன்மையோ அதிகரிக்கும். அல்லது இத நம்ம மாற்றி சொன்னோம்னா, ஒரு பொருளின் அடித்தளத்தின் பரப்பளவு குறைந்தால் நிலைத்தன்மையோ குறையும். ஓகேயா? இங்க இதோட தொடர்பு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்று அதிகரித்தால் இன்னொன்று அதிகரிக்க வேண்டும், ஒன்று குறைந்தால் இன்னொன்று குறைய வேண்டும். ஆனா உயரத்துல பாத்தீங்கன்னா உயரத்துக்கும் நிலைத்தன்மைக்கும் எதிரும் புதிருமான தொடர்பு. ஒன்று அதிகரித்தால் இன்னொன்று குறையும். ஆனா இங்க இரண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேயா? ஒரு பொருளோட நிலைத்தன்மையை நீங்க நிர்ணயிக்க வேண்டும் என்றால் உயரம் மற்றும் அடித்தளத்தின் பரப்பளவு இரண்டையும் பார்க்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் இப்படி ஒரு பொருள் வருகிறது. ஓகேயா? A, B இப்படி. ஓகே, இப்ப இந்த இரண்டு பொருள்ல எது நிலைத்தன்மை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏவா பியா? ஓகே, கண்டிப்பா நீங்க பதில் சொல்ல முடியாது, நானே சொல்லிடுறேன். என்ன கேட்டீங்கன்னா ஏ. ஏன் என்றால் ஒன்றாவது
உயரம் பாருங்க குறைவாக இருக்கா? குறைவாக இருந்தால் என்ன அர்த்தம்? நிலைத்தன்மை அதிகமாக இருக்கிறார். அடுத்து அடித்தளத்தின் பரப்பளவு. ஓகே, அடித்தளத்தின் பரப்பளவு. ஓகே, அகலமா இருக்கா? அகலமா இருந்தா என்ன அர்த்தம்? இது அதிகரித்தால் இதுவும் அதிகரிக்குதுன்னு அர்த்தம். அப்ப இங்க நிலைத்தன்மை கூட இருக்குன்னு அர்த்தம். இது உதாரணத்துக்கு இந்த பொருள். இது நீங்க உங்களை சுத்தி இருக்கிற வேற ஒரு பொருளோட கூட நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி நிலைத்தன்மையை நிர்ணயிக்கிறதுனா உயரம் மற்றும் அடித்தளத்தின் பரப்பளவை வச்சுதான் நாம் நிர்ணயிக்க முடியும். ஓகேயா? அடுத்தது இந்த தலைப்பில் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது உறுதித்தன்மை. உறுதினா என்னது? ஸ்ட்ராங்கா இருக்கிறது, குவாட்டா இருக்கிறது, பலமாக இருக்கிறது. ஒரு பொருளோட உறுதித்தன்மைனா அந்த பொருள் எவ்வளவு பலமாக இருக்கின்றது, எவ்வளவு காலம் இருக்கின்றது, அததான் நம்ம உறுதித்தன்மைன்னு சொல்லுவோம். எப்படி நிலைத்தன்மைக்கு 2 காரணிகள் இருக்கிறதோ உறுதித்தன்மைக்கும் 2 காரணிகள் இருக்கின்றன. ஒன்றாவது என்ன பாத்தீங்கன்னா மூலப்பொருள், அதாவது அந்த பொருள் எதிலிருந்து செய்யப்படுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த மார்க்கர் எதிலிருந்து செய்யறாங்க? சரி, இதுல நஸ்கிட்டனா எனக்கு எழுதுறதுக்கு மார்க்கர் இல்ல. ஓகே, இது பாய். ஓகே, இது பாத்தீங்கன்னா நெகிழி, அதாவது பிளாஸ்டிக்கால செய்யப்படுது. ஓகேயா? சோ இப்போ நான் உடைச்சா உடையுமா? கண்டிப்பாக உடையும். அது நான் உடைச்சு காமிக்க முடியாது. ஓகேயா? இப்போ இந்த மார்க்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பால் செய்யப்படுது. இது நினைக்க முடியுமா? சில பேரால முடியும், சில பேரால முடியாது. ஓகேயா? அப்ப எதுல உறுதித்தன்மை கூட இருக்கு? இரும்பால் செய்யப்பட்டது இல்லையா அல்லது பிளாஸ்டிக், அதாவது நெகிழியால செய்யப்பட்டதா? கண்டிப்பாக இரும்பால் செய்யப்பட்டது தானே. ஓகே, வெரி குட். இன்னொன்னு வேற ஒரு உதாரணம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்மளுக்கு சில நேரங்கள் கோபங்கள் வரும். முக்கியமா மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப கோபம் வரும். பெற்றோர்கள் ஏதாவது அறிவுரை கொடுத்தா உடனே கோபம் வரும். எதையாவது குத்துவீங்க. ஆனா குத்தும்போது எதை குத்துவீங்க? பலகையால் செய்யப்பட்டது, மெத்தை, இந்த மாதிரி தான் குத்துவீங்க. ஏன் போய் ஒரு இரும்பு குத்த மாட்டேன்றீங்க? வலிக்கும். அமவாலியா? இதுதான் உறுதித்தன்மைக்கு ஒரு சிறந்த உதாரணம். எப்படி உங்களுக்கு தெரியுது இரும்புல குத்துனா வலிக்கும், பலகையில குத்துனா பரவாயில்ல அப்படின்ட்டு? இது உறுதித்தன்மை. ஓகேயா? அடுத்தது வடிவம். ஒரு பொருளோட வடிவம் எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கணும். நார்மலா இந்த பகுதியில உங்களுக்கு 2 பாலங்கள் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர் இதை அழிச்சிடுறேன். ஓகே, ஆசிரியர் திடீர்னு நம்ம அரசாங்கத்திலிருந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு பாலம் கட்டுறேன். இங்க ஆசிரியர் இடம் செம்மஞ்சையில இருந்து இங்க போறதுக்கு, சரி பொருளீஸ் போறதுக்கு ஆசிரியர் ஒரு பாலம் கட்டுறேன். ஓகே, ஏ பாலம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு, நேரா இருக்கு. இப்ப பி பாலம், ஓகேயா? பி பாலம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, பாலம் கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், ஏன்னா இதான் முதல் பண்றீங்க, அதை கண்டுக்காதீங்க. ஓகே, இப்ப 2 பாலம் இருக்கு, ஏ பாலம், பி பாலம். ஓகே, இப்ப இந்த 2ல எது மிக உறுதித்தன்மை உடையது? நார்மலா பாத்தீங்கன்னா பல மாணவர்கள் ஏ தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னு கேட்டா நம்ம வாழ்க்கையில பாக்குற பல பொருட்கள், நம்ம சுத்தி இருக்க பொருட்கள் இந்த வடிவத்துல தான் அடிப்படையா இருக்கு. ஆனா ஆக்சுவலி இதுல உறுதித்தன்மைன்னு நம்ம பார்க்கும்போது இப்படி நேரா உள்ளதை விட இந்த வளைவான வடிவம், ஓகே, இது ஆங்கிலத்துல ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வடிவத்துல இருக்கிற பொருட்கள் தான் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். இதற்கு உதாரணங்கள் உங்களோட அறிவியல் பாட புத்தகத்துல கூட கொடுத்திருப்பாங்க, மாணவர்கள் நீங்க கவனிக்கலாம். ஓகேயா? சோ எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நேரா உள்ள வடிவத்தை விட இந்த வளைந்து இருக்கிற இந்த ஆர்ச் வடிவம், இந்த வடிவமான பொருட்கள் தான் உறுதித்தன்மை அதிகமாக இருக்கும். ஓகேயா? சோ இதுதான் இந்த தொழில்நுட்பம் தலைப்புல நீங்க முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது. அது மட்டும் இல்லாம கடந்த யூபிஎஸ்ஆர் தேர்வுகள் சோதனை தாட்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 3 அல்லது 5 வருடங்களுக்கு முன்பு, ஓகேயா, பல கேள்விகள் இந்த உறுதித்தன்மை நிலைத்தன்மை சம்பந்தமா வந்துரும். ஓகே, அதே மாதிரி இந்த உறுதித்தன்மை நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துறதுக்காக பல பரிசோதனைகளும் உங்க பாட புத்தகத்திலே கொடுத்திருப்பாங்க. சோ தயவு செய்து அதெல்லாம் கவனத்தோட பாருங்க. ஏன்னா அங்க கொடுக்கப்பட்ட வரைபடம் தான் உங்களுக்கு சோதனையில் கொடுக்கப்படும். ஓகேயா? ஓகே ஆசிரியர், மாணவர்களே, ஆசிரியர் இது வரைக்கும் கூர்ந்தது உங்களுக்கு விளக்கமா இருக்கும் நான் நம்புறேன். தொடர்ந்து நம்ம வேறொரு காணொளியில வேற ஒரு தலைப்பை பத்தி பேசுவோம். நான் ஏற்கனவே கூறியது போல்
நாளை மதியம் 3 மணிக்கு நாம் அனைவரும் ஓகேயா நம்மளோட பிரதமரோட அறிவிப்புக்காக காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.